இந்த ரீசெண்டா அப்சஷன் மூவி வந்தது இல்லையா, அதுல வந்து தமிழ் வெர்ஷன் எடுத்தா நீங்க கரெக்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். கரெக்டா? இன்டர்வியூல சம்பந்தமே அவரை யோசிச்சுட்டே பார்த்திருக்காரு. இல்ல ஒரு மாதிரி பாத்தில படம் கரெக்டான இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்கம்மா. அடி பாவி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம் தான் இருக்காங்க. அதாவது ஒரு படையாவே வந்திருக்கீங்க. லிங்கம் டீம் எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் சார். யாரையோ பாக்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன். சொல்லுங்க, எது அந்த காரணம் என்ன? என்ன ரிட்டன் அண்ட் டைரக்டர் அவர் பேர் இருந்தது. பிரசாத் பாண்டியராஜ் ஷோனா என்ன? இன்னைக்கு அவரு மௌன விரதம் எல்லாருக்கும் அதான் டவுட். அதனால தான் அந்த முதல் கேள்வியை வச்சேன். உங்களுக்கு ஒரு ஷூட்டிங்கே வரல, அவர் ஷோ மட்டும் இல்ல ஆக்சுவலா வந்து ஏன்னா நிறைய பதில்கள் வருது. அவர் எதிர்பார்க்கிறாரு. இல்ல என்னன்னா எழுதி டைரக்ட் பண்ணது அவர் தான். இவங்களாம் நடிச்சாங்க. பட் இவங்களாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா செய்யலாங்கிற அது ஒரு வேலை. அது ஒரு வேலை. இவங்க எல்லாம் வேலை செய்யறாங்களான்னு பாக்குறது ஒரு வேலை. இவங்களாம் ஒழுங்கா ஷூட்டிங் வராங்களா, திவ்யா ஒழுங்கா ஷூட்டிங் வராளா? யார் ரொம்ப ஒபீடியன்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்? அப்படி யாருமே இல்லையே. அப்படி யாருமே இல்ல. யாருமே ஒபீடியன்ட்டா இல்லையா? இன்க்ளூடிங் டைரக்டர் முதற்கொண்டு இல்ல. நாட் ஒபீடியன்ட். ஏன்னா ஓகே சூப்பர். ஏன்னா அவருக்கு ஒரு வேலை கொடுத்து எங்களை பாத்துக்க சொன்னாங்க. அவரு கரெக்டா வராரான்னு பாக்குறது எங்க வேலையா மாறிடுச்சு. ஓகே சார், எல்லார பத்தி இப்போ ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் ஒரு பண்ணா கூட ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். டைரக்டரே கம்ப்ளைண்ட் தான். சார் எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறவங்க மேல. இல்ல எல்லாரும் சொல்லோட்டு கடைசியா நான் சொல்றேன். ஓகே. இல்ல டைரக்டர் கம்ப்ளைண்ட் என்னன்னா ரொம்ப திட்டுவாரு. அப்படியா? ஆமா. ஷோ ரன்னர்னு பார்த்து இப்போ அட்லீஸ்ட் எனக்கு பயப்படணும்ல. நம்மள கண்காணிக்க தான் ஒருத்தர் வந்திருக்காங்க. பட் அவர் என்னைய திட்டுவாரு. அதனால அவர் மேல எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். இது எப்படின்னா டைரக்டர் ப்ரொடியூசர் திட்டுற மாதிரி. இது யாரா நம்பாங்களா தலைவா? இது உண்மையா? அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டைரக்டர். ஆமாமா. சொல் திவ்யா சொல்லுமா. பூர்ணிமா சொல்ல மாட்டா. தனியா திட்டிட்டு போயிடுவாரு. அவர் வந்து அவரே இல்லை இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு சொல்லி திட்டி அவரே அவருக்கு ஸ்ட்ரிக்ட் ஆகி இந்த லிங்கம் ஷூட் பண்ணி கொடுத்தாரு. இது என்ன பதில்? இது எப்படி எடுத்துக்கிறது? டீகோட் பண்ண வேண்டியது இருக்கும். சத்தமா பேசி கூட பார்த்ததே இல்லை. அப்ப அது போய் கம்ப்ளைண்ட் பெண்கள் அப்படி பேச மாட்டாரு. ஓகே நோட்டட். பெண்கள் செட்ல இருக்கிறப்போ ஹீரோயின்ஸ் கிட்ட போய் சொல்றப்போ அப்படி சொல்ல மாட்டாரு. சாகிர் கிட்டயும் கதிர் கிட்டயும் வேணா கேளுங்க. பெண்கள் செட்ல இருந்தா அவர் பெண்கள் ஷோஸ் மட்டும் பாத்துப்பாரு அப்படின்றாங்க. ரெண்டு ஹீரோட்டையும் கேளுங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட். என் ஒய்ஃப் பாப்பாமா ப்ளீஸ் திவ்யா. ஓகே, மாறி மாறி எல்லாம் உண்மையே சொல்லிட்டு இருந்தனால இப்போ வந்து ஒரு செக்மெண்ட் ராங் ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்லணும் எல்லாரும். ராங் ஆன்சர் சொல்லுங்க. ஆல்ரெடி அப்படி தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? நீங்க ராங் ஆன்சர் தான் சொன்னீங்களா? ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி உங்ககிட்ட இருந்து. எதுக்காக இன்டர்வியூ கொடுக்குறீங்க? தெரியலையே, கூப்பிட்டாங்க வந்திருக்கேன். ராங் ஆன்சர், தப்பான ஆன்சர் சொல்லணும். லிங்கம்ன்ற ஷோவை ப்ரோமோட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அப்ப ப்ரோமோட் பண்ண வரல, அந்த பதில் தான் எடுத்து 100%. ஆமா. ஓகே, நீங்க சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்க? நான் சிஎம் ஆனவா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ராங் ஆன்சர் கொடுங்க. வாய்ப்பு இல்ல, ஏன் ஆக முடியாதா? இருக்குன்னு அர்த்தமா? ஓகே சாரி ஓகே. இந்த எக்ஸ்ட்ராவா கொடுத்தீங்க. சட்டசபையில என்ன பண்ணுவாங்க? என்னது? சட்டசபையில என்ன பண்ணுவாங்க? செஸ் விளையாடலாம். செஸ் விளையாடுவாங்க. ஓகே நைஸ். அடுத்து காதல்னா என்ன? காதல்னா என்ன? இது வரைக்கும் கேட்டதுல கரெக்டான கேள்விதான். டிவோர்ஸ் பண்றது காதல். நோட்டட். ஓகே, அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல கிரீன் ஃபிளாக்னா எது? ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது, திட்டுறது. திட்டுறது. அப்புறம் வேற நல்லா இருக்கு, நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க, சீட் பண்றது. அப்புறமா வந்து பிரசாந்த் மாதிரி என்ன கிரீன் ஃபிளாக்? கிரீன் ஃபிளாக். அப்ப யார் ரெட் ஃபிளாக்? ரெட் ஃபிளாக்னா எப்படி இருக்கணும்? லக்ஷ்மி சர்மா. இத நம்பாதீங்க. பாராட்டுறாங்க அவங்கள. ராங் ஆன்சர், அதனால தான் நம்பாதீங்கன்றேன். ஓகே, அடுத்து உங்ககிட்ட இங்க இருக்கவங்கல்ல
யார் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆக சான்ஸ் இருக்கு? எல்லாருமே எல்லாருமே இல்லைன்னு அர்த்தம். இல்ல அப்படி எடுத்துக்க வேணாம். நான் நேரடியா சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து உங்ககிட்ட சந்தோஷமான திருமணம்னா அது எப்படி இருக்கணும்? யாருமே இல்லாம ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். ஓடி போய் கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கலாம். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். ஓகே, ஆர்யா ஆன்சர் ரவுண்ட் முடியலையா? முடியல, இன்னொரு ரவுண்டு. ஆர்யா பிரதர் உங்களுக்கு யாரு? என் தம்பி. தம்பி. ஓகே ஓகே, திவ்யா பாரதி உங்களுக்கு யாரு? என் அக்கா. அக்கா. ஓகே, அந்த இது ஓகே உங்களுக்கு அக்கா? ஓகே, அப்ப கதிர் உங்களுக்கு யாரு? வேற பதில் சொல்லணும், தம்பி சொல்லக்கூடாது. தாத்தா. ரியாக்ஷன். டைரக்டர் உங்களுக்கு யாரு? அப்பா. அம்மா. எனக்கு இன்னொரு அப்பாங்க அப்படி. ஆமா, இந்த டீமுக்கே இப்ப நீங்க ஒரு சாங், பாசிட்டிவான ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா 2 லைனாவது சொல்லணும். நீங்க அந்த பாட்டுன்னு தான் சொன்னீங்க, என்ன பாட்டுன்னு நீங்க மென்ஷன் ஊரு பண்ணுங்க. விட்டு ஊர் வந்து காதல் கேதல் பண்ணாதீங்க. ஓகே, டீமுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது ஏன் ராங் உங்களுக்கு ஆன்சர் தானே சொல்றோம். அதனால சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு. ஓகே, நீங்க இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா லிங்கம் பத்தி கேக்குறதுனால அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். லிங்கம் அந்த ட்ரெய்லர் நான் பார்த்தப்ப என்னன்னா அதுல வந்து ஒரு கேஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். சோ வந்து இப்போ உங்க மேல எல்லாம் ஒவ்வொரு கேஸ் ஃபன்னா போடணும்னா என்ன கேஸ் போடலாம்? ஃபர்ஸ்ட் நீங்க ஃபன்னா தானே? ஃபன்னாதான். இதுக்காக என் மேல கேஸ் போடலாம் அப்படின்னா என்ன கேஸ் போடுவீங்க? அத ஒழுங்கா நீங்க உங்கலாம் சொல்ற மாதிரி ஒழுங்கா ஷூட்டிங்க்கு நான் வரலன்னு வேணா கேஸ் போடுங்க. நிறைய கேஸ் போடலாங்க. என்ன கேஸ்? என்ன கேஸ் சொல்லுங்க. நான் கடைசி சொல்றேன். இப்பவே சொல்லுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அவர் ரவுண்ட் வரப்ப சொல்லுவாருமா? அவர் ரெடியா இருக்காரு. சார். ஓகே, உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? என் மேலயா? என் மேல என்ன கேஸ் போடலாம் மச்சான்? உங்களுக்கு கேஸ் ரொம்ப நல்லவன்னு வேணா ஏதாவது கேஸ் போடலாம் இல்ல? டேரக்டர் சொல்றது செய்வார். ஆமா, அதுக்காக கேஸ் போடலாமா? டைரக்டர் திட்ட மாட்டாரு. வேற ஏதாவது கேஸா இதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வாரண்டோட வரலாம் அப்படின்னா? வாரண்டோடவா? அடிதடி கேஸ் போட்டுக்கோ. அடிதடி கேஸ். ரகடான கையா நீங்க? பார்த்தா தெரியலையா என்ன? தெரியுது. ட்ரெய்லர் எல்லாம் பாக்கலையா? நான் பார்த்தேன் ட்ரெய்லர்ல பார்த்தேன். பட் ஆனா நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்களா, அதனால ரகட். பரவாயில்ல, அடிதடி கேஸ் போட்டுக்கோ. நான் அண்ணன். அவர் அண்ணனா இருக்கும்போது அந்த தம்பியோட. சரி, உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? ஷோரனர் சட்டை கேஸ். என்னது? ஷோர் அண்ணரோட சட்டை கிழிச்சிட்டு கேஸ் போடுங்க. ஓகே, இதுக்காக உங்க மேல கேஸ் போடலாம். உங்க மேல ஓகே, நிறைய சாப்பாடுலாம் காணாம போகுது கேஸ் போடுங்க. திருடு கேஸ் போடலாம். நிறைய சாப்பாடுகள்லாம் காணாம போகுது அப்படின்னு சொல்லி. உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? ரொம்ப பயங்கரமா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடிகைகள் எல்லாரும் ஒரு கேஸ். எஸ், என்கிட்ட மைக் இருக்குமா? நீங்க சொல்லுங்க சார். உங்க இதை மேல மட்டும் கட் பண்ணிடுங்க, கடைசியா சொல்ல மாட்டோம். இதெல்லாம் தனியா போடுறீங்க. ஓகே, உங்க மேல என்ன கேஸ் போடலாம்? என் மேல நிறைய கேஸ் போடலாம். ஒரு கேஸ் போடுங்க. கதையை திருடுறாரா? கதையை திருடுறாரு. என்ன கதையை திருடின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு உங்களுக்கு? இல்ல, நிறைய பேர் ரியல் லைஃப்ல இருந்து கதை எடுக்கிறோம் இல்லையா, அத அந்த கேஸ் வேணா போடலாம். என்னை பத்தி படம் எடுக்காரான்னு யாராவது கேஸ் போடலாம். யார் அப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரோட? இதுக்கப்புறம் போடுவாங்க. இதுக்கப்புறம் கேஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ரிலீஸ்க்கு அப்புறம் நடக்கும். ஒருவேளை நடக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. டீம்ல யார் மேலயாவது உங்களுக்கு கேஸ் போடணும்னு ஆசையா இருக்கா? இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணி. கேஸ் போடணும். ஏன் மேலயா? எல்லாருமே நல்ல பசங்க. கமான் அப்படின்ற மாதிரி இருந்தேன் நானு. அந்த ஆள் மேல போடலாம். அந்த கடைசி அது என்னன்னா, ஆக்சுவலா வந்து லிங்கம் தான் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்காப்ல. அது எங்கேயுமே சொல்லல. வாரண்ட்ல ஹீரோ ஆயிட்டா அப்படி. நாம தான் ஃபர்ஸ்ட் நடிக்க வச்சோம். அது எங்கேயுமே சொல்லல. அதுக்காக நான் அவர் மேல கேஸ் போடுறோம். ஓ, ஹீரோ ஆயிட்டனால இதுல ஹீரோ ஆயிட்டனால அவர் வந்து ஆமா, என்கிட்ட கூட ஷோ ரன்னர்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நடிச்சிருக்காங்க இதுல. அத சொல்லல. இப்ப ஏன் அத வெளிய சொல்ல தயங்குறீங்க? அப்படியே தயங்கனா இல்லங்க. நான் நடிச்ச நடிப்பை பார்த்தா உங்களுக்கே தெரியும், சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கதாபாத்திரம். அவர் டைரக்டர் வந்து ஆசைப்பட்டு அவர் தான் இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுத்தாரு. அவர் வந்து என்னன்னா ஷோ ரன்னர்னால நான் எதுவும் கேள்வி கேட்பேன்ற, இவனை கேள்வி கேட்க கூடாது, இவனை நடிக்க வச்சோம்னா நம்ம திட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணி ஒன்று பண்ணாரு. ஓகே, ஸோ அவரோட ஸ்கெட்ச் அது. அதனால அவர் அதில் போய் விழுந்துட்டீங்க. அதனால தான் திட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அவர் மேல. நடிக்க சொல்றப்ப திட்டுவாரு. ஏய், அவளை பேசினா ஒழுங்கா நடிக்க சொல்றான் அவனை அப்படின்னு. அந்த பழி வாங்கிட்டாரு. அதானே? பழிலாம் வாங்கல, அது இயல்பே அப்படிதான் இருக்கு. இயல்பே டைரக்டர் ஆனா அது மாதிரி பயங்கரமா
ஓகே, மாத்தி மாத்தி ரோஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து லிங்கம்ல இன்னொரு டயலாக் வரும். இதுக்கெல்லாம் சந்தோஷமாவும் இருக்கு பயமாவும் இருக்குன்னு சொல்லி. சோ லைஃப்ல அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணது எதுக்காக? இதுக்கு பயமாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு, அனுபவிக்கலாமா வேண்டாமா அந்த மாதிரி? ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு சீரீஸ் ரிலீஸ் ஆகுறப்போ அப்படிதான் இருக்கும். ரிலீஸ் ஆகுதுங்கிற சந்தோஷமா இருக்கும், அப்புறம் அது ஒர்க் ஆகணுங்கிற ஒரு பயமாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு யோசிச்சு வச்சுக்கிறீங்க. நீங்க உங்ககிட்ட இருந்து ஆன்சர் ஹெவியா எதிர்பார்க்கறோம், ஏன்னா போன ஆன்சர் அந்த மாதிரி. இல்ல ஆக்சுவலா சினிமாவே அப்படிதான் இருக்கு. சந்தோஷமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு, என்ன நடக்கும்னே தெரியல, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு. சோ கடைசி எதுக்காக பயந்தீங்க அந்த மாதிரி? சினிமாலயா இல்ல ஜெனரலாவே பயம் அப்படின்னா இதுதான் நான் கடைசியா பயந்தேன் அப்படின்னு. பப்ளிக்கை பார்த்து பயந்த கடைசியா. லைக் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்தேன், ரொம்ப நாள் வீட்லயே இருந்து. ஸோ அப்போ செம்மையா நர்வஸாக இருந்தது. அட இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப நடுக்கமா இருந்தது. அதுக்காக தான். ஓகே, யோசிச்சிட்டீங்களா? சரி, எதுக்காக சந்தோஷமா இருந்தது, எதுக்காக பயமா இருந்தது? வாங்க. ஒரு நாளும் அப்படிதான் எப்படி போகுது. நீங்க எக்ஸ்பிளைனே பண்ணல இந்த படத்துல நடிச்சதுக்கு. இப்ப நீங்க சொல்ல, அதனால உங்களுக்கு ஒரு டேர் வச்சிருக்கேன் நான். எனக்கு இப்ப என்ன பயம் இல்ல ஏன்னா உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. இல்ல எனக்கு இப்ப என்ன பயம் இருக்கு தெரியுங்களா? இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறமேல லிங்கம் பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்க்காம போயிடணும். அப்பலாம் இல்ல, இதுக்கு அப்புறம் தான் பாப்பாங்க. வாவ், வாட் எனர்ஜெட்டிக் டீம், எவ்வளவு ஹியூமரா இருக்காங்க அப்படி சொல்லி எல்லாம் சேர்ந்து படம் பண்ணியிருந்தா அது எப்படி இருக்கும்? ஓகே, உங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒண்ணு நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த ரீசெண்டா அப்சஷன் மூவி வந்தது இல்லையா, அதுல வந்து தமிழ் வெர்ஷன் எடுத்தா நீங்க கரெக்டா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன். கரெக்ட்டா? இந்த இன்டர்வியூல சம்பந்தமே அவரே யோசிச்சே பாத்துர்க்காரு. இல்ல ஒரு மாதிரி பாத்தில படம் கரெக்டான இருக்கு. இல்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல வந்தமா. அடி பாவி. கோச்சிட்டாங்க. என்ன நான் என்ன சொல்றேன்னா, அந்த படம் பாத்தில நீ கரெக்டான இருப்ப. அப்போ எல்லாரும் நீங்க வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணாதனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு இல்ல டேர் உங்களுக்கு இருக்கு. என்னன்னா அதுல ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல, நோ 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 வி கேம் ஃபார் எ டே, அது பண்ணணும். அந்த ஒரு வந்துருச்சுல, நல்ல க்ளோஸ் வச்சீங்கன்னா வந்துரும் அது. அவ்வளவுதான். ஓகே, ஆக்ஷன். No, 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 don't do that. We came for an interview. நீங்க பாக்கலையா ப்ரோ இந்த படம்? அவரே Obsession. ஷூட் பிஸியா இருப்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் டைம் வேற அப்சஷன்ல இருக்காரு. ஓகே ஓகே, ரொம்ப டைட்டான. ஓகே, இப்போ வந்து ஒரு ரோஸ்டிங் செக்மெண்ட் நடக்க போகுது. இவ்வளவு நேரம் வந்து அதேதான், நம்ம வந்து இப்ப எக்ஸ்க்ளூசிவாவே ரோஸ்டிங்லே போறோம். ஓகேவா? ப்ளீஸா, ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு கிளாப் பண்ணுவேன், அது வரைக்கும் நீங்க அவங்கள பாசிட்டிவா பேசணும். அங்கிட்டு இருந்து வரலாமா? ஆமாங்க, அங்கிட்டு வரலாமே. ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க, 2 ஓட்டு உங்களுக்கு தான். சோ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பூர்ணிமா பத்தி பாசிட்டிவா பேசணும். பூர்ணிமா பத்தி பாசிட்டிவா, அப்புறம் கிளாப் பண்ணனும் நெகட்டிவா பேசணும். அது கொஞ்சம் கஷ்டம். அது என்னைய பத்தியோ இல்ல இப்ப நான் யார பாசிட்டிவா பேசணும், யார ரோஸ்ட் பண்ணனும்? நான் சொல்றவங்கள இப்ப வந்து பூர்ணிமா ரோஸ்ட் பண்ணுமா? ஆமா. ஏன் உங்களுக்கு அது பாசிட்டிவா? அவர் பாசிட்டிவா ஸ்கிப் பண்ணிட்டாரு, ரோஸ்டிங் வர. பாசிட்டிவா சொல்லுங்க. பாசிட்டிவா சொல்லணும்னா பூர்ணிமா வந்து நல்ல நடிகை, திறமையான நடிகை, டைமுக்கு ஷூட்டிங் வந்துடுவா. நெகட்டிவா சொல்லணுமா, டைமுக்கு ஷூட்டிங் வர மாட்டா, சொன்ன பேச்சை கேட்க மாட்டா, நம்ம ஒன்று சொன்னா அவ ஒன்று பண்ணுவா, அவளே டைரக்ஷன் பண்ணுவா சில சமயங்கள்ல, அப்ப என்கிட்ட திட்டுவாங்க. மற்றபடி நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு. ஓகே, இப்போ நீங்க வந்து திவ்யா பாரதி அவங்கள பத்தி சொல்லணும் பாசிட்டிவா. நானா? ஓகே, திவ்யா பாரதி கூட அவ்வளவா நம்ம ஷூட் பண்ணல. லைக் வி ஹேட் ஒன் டே ஒன். அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட், ரொம்ப கேரிங், நல்லா பேசினாங்க என்கிட்ட, நல்லா பாண்ட் ஆயிட்டேன், ஈஸியா ஜெல் ஆயிட்டேன்.
மனுஷனாங்க அவங்க சாப்பிடுறாங்க அப்படி. ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு ஜூஸ் வேணும்னாலும் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் கேட்டேன். நீங்க கிளாப் பண்ணீங்களா இப்போ? பண்ணல நானு. நெகட்டிவா தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நெகட்டிவா சொல்லுங்க. ரொம்ப லாங் ஹேர் வச்சிருக்கேன், திமிரா இருக்காங்க, நல்ல ஸ்கின் இருக்கு, நல்ல ரொம்ப அழகான பிசிக் இருக்கு, ஹாட்டா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சீன் போடுறாங்க. என்ன கிளாப்பே பண்ண மாட்டீங்க. ஓகே டன். இப்போ உங்களுக்கு நான் கதிர் சொல்லுமா? பாசிட்டிவாவா நெகட்டிவாவா? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா கொஞ்சமா சொல்லிட்டு அப்புறமா நெகட்டிவ் கிளாப் பண்ணிடுறேன் சீக்கிரமா. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா. ஹீஸ் a very nice co-actor. நிறைய மூவிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பர்சனோட, ஜாலியா இருக்கும். சீன் ஏதாவது ஒரு சீன் வந்துச்சு வைங்களேன், அவனுக்கு தான் நிறைய ஸ்பேஸ் வேணும்னு நினைப்பான். ஹீஸ் வெரி கிரீடி. எப்பயுமே லேட்டா தான் வருவான் செட்டுக்கு. என் டயலாக் கூட சிடம் அவனே பேசுவான். இந்த இப்ப மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இன்டர்வியூக்கு 1.5 மணி நேரம் லேட்டா வந்தது யாரு? 8 மணிக்கு வந்து 8 மணிக்கு 12 மணிக்கு உள்ள வந்தது யாரு? அப்ப யார் 8 மணிக்கு வந்தா சொல்லுங்க. நான் தானே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். அப்ப நான் ஏங்க ஷூட்டுக்கு வரணுங்களே, 8 மணிக்கு வீட்ல இருந்தா என்ன? ஏன்னா நான் மத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எல்லாரும் வந்தோனே நம்ம வரலாம், ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போறீங்க, அடுத்த क्वेश्चन போய்க்கலாம். ஆமா, பாஸ். நீங்க क्वेश्चन பாஸ் இல்லையா? क्वेश्चन பாஸ் தான் கேட்டோம். இல்ல இது முடிச்சிட்டு தான் போவோம். என்ன சொன்னீங்க? சத்யாவை பத்தி பாசிட்டிவ். ஸ்டண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் பயங்கர கோஆபரேட்டிவா, ஃபுல் டெடிகேஷனோட இதுன்னு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ஹீஸ் a வெரி குட் ஃப்ரெண்ட். வேற என்னதுனாலும் கூப்பிடலாம், தப்புன்னு எடுத்து ஹில் ஹெல்ப். அதுல என்னென்னலாம் சொல்லலாம். ரோஸ்ட் பண்ணும். ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணனே உண்மையா சொன்னதே ரோஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாரு. இதுவே சர்க்காசமா? ஜி அவர் ஆக்சுவலி ரொம்ப நல்லவருங்க. சொல்றதுக்கு எதுவும் இது இல்ல. கொஞ்சம் கோவம் வந்துரும் அவருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. யாரா பாஸ் கொடுக்குறீங்களா? யாருங்க இவரை ரோஸ்ட் பண்றதுக்கு? பாஸ் பண்ணனும்னா டைரக்டர் ஒரே நிமிஷம் தைரியம் தான். இல்ல வாங்கல, அடுத்து வருது. அதுக்கு எனக்கு என்ன சொல்றீங்க? அடுத்து இவரோட அப்ப நீங்க பாயிண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர்டா வச்சிருக்கீங்க. இப்ப அவரை பத்தி பாசிட்டிவா என்ன சொல்றது? பிரசாந்த் வந்து பர்சனாவே ரொம்ப பாசிட்டிவான பர்சன் தான். எனக்கு காலையில 6:45க்கு சாமி படம் போட ஆரம்பிச்சானா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல் சாமி ஸ்டேட்டஸ். நானே யோசிச்சு ஐயோ நம்மளும் சாமி கும்பிட்டுக்கணும் அப்படி தோணும் எனக்கு. சீரியஸா ரொம்ப கடவுள் பக்தி உள்ள ஒரு பையன், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். என்ன லேடிஸ் பேச ஆரம்பிச்சா பக்கத்துல லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் அப்படி இப்படி நான் லைட்டா சொல்லலாம்னு நினைச்சேன் மச்சான். கூட்டமா சேர்ந்து இருந்தாலும் குடும்பத்துல விளையாடுறாங்க. No, but jokes apart, he's the nice person to be with. Like அது விமனா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், விமன்லாம் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. யா சிரிச்சிட்டே சொல்றாருங்க. உண்மையிலே இல்லைங்க. No, நிஜமா ரோஸ்ட் தானங்க சொன்னீங்க, அப்படியே சிரிக்க. நீங்க பாசிட்டிவா அதான் நான் இந்த கதையில அவரை கேஸ்ட் பண்ண உடனே ஒரு காஸ்டியூம் போட்டு வந்து நின்னாரு. ரொம்ப பயங்கர பர்ஃபெக்டாக, அவருக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ இவரை நான் தான் கேஸ்ட் பண்ணேன். அது லாஸ்ட்டாக வந்து இவரை மட்டும்தான் நான் கேஸ்ட் பண்ணேன். மற்ற எல்லாமே அவர் டைரக்டரோட முடிவு. அதை நான் கேஸ்ட் பண்ண நான் சொன்னேன், ரெஃபர் பண்ணேன், அவர் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அது வந்து நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன், இது நம்ம சொல்லியிருக்கோமே அவர் டைரக்டராக என்ன ஃபீல் பண்ண போகிறாரு. பட் அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த கேரக்டருக்கு பயங்கரமாக சூட் ஆகி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. நிறைய விஷயங்களில் கோவப்படுற மாதிரி, இது மட்டும் சொல்லிடுறேனே, நிறைய விஷயங்களில் அவர் கோவப்படுறாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் கோவப்படுற மாதிரி நடக்கும். இப்போ எங்கள் மேலேயுமே நிறைய மிஸ்டேக் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இடத்துல பிரச்சனையாக வேண்டியது, அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு, அவர் மேலே தப்பு இல்லை, ஆனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இல்லை பரவாயில்லன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு தான் எனக்கு பயங்கரம். நான் நினச்சேன் இது கண்டிப்பாக இன்றைக்கி நாளையிலேருந்து ஷூட்டிங் நடக்காதுன்னு நினச்சேன். இல்லை தப்பாக சொல்ல, இல்லை நான் என்ன சொல்றேன்னா, வேற ஆர்டிஸ்டாக இருந்தால் அந்த இடத்துல அதை பிரேக் பண்ணி நம்ம நினச்சி வச்சிருப்போம், இந்த கேரக்டர் இதுதான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த கேரக்டர் அதை ரியாக்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஆனால் அது அவர் இல்லாமல் படம் இது முக்கியம், சரி ஓகே ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு ப்ரெஷரில் பேசுகிறாங்க, பட் இதை நம்ம பொறுத்துக்கும் அப்படின்னு சொல்லி
அது பண்ணது வந்து எனக்கு பயங்கரமாக இவர் மேலே பெரிய மரியாதை வந்துச்சு. அப்போ கிளாப் பண்ணிட்டேன். ரோஸ்ட் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு அவருக்கு மற்ற என்ன நடக்குங்கிற சூழல் தெரியாதுல்ல. அதை சொல்கிறப்ப டபார்னு ஃபஸ்ட்டு ஒரு கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிடுவார். பட் ஃபஸ்ட்டு ஒரு கோவம், அதெல்லாம் பயப்படுவாங்க எல்லாரும். அவர் இது பண்ணுறது வந்துட்டாரு, சத்யா வந்துட்டாரு. சத்யா வந்துட்டாரு. சிச்சி அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஆனால் அதான் சொல்கிறேன்ல, இப்படி ஒரு கோவம் வந்து நம்ம மேலே தப்பே இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை வந்து பாசிட்டிவா தான் நீங்க சொல்றீங்க. இப்போ வரை ரோஸ்ட் மோடுக்கே போக மாட்டீங்க. சொல்ல முடியாது, அடிப்பாங்க அந்த ஆள் அங்கிட்டு போனா. அப்படியா? அதுதான் அடிக்கடி அண்டர்லைன் பயமா இருக்கு. சும்மா சொல்றேன். பட் யாரை பத்தியுமே நெகட்டிவா சொல்ல மூஞ்சிங்களாங்க. அது பாருங்களேன், இந்த தங்கங்களை பார்த்து எப்படி நெகட்டிவா சொல்றது. அதனால அது ஓகே. இப்போ உங்க கமெண்ட் செக்ஷன் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ட்ரைலரோட கமெண்ட் செக்ஷன். ஓகே. கிங் ஆஃப் கோத்தா பிஜிஎம் அந்த ஃப்ளேவர் இருக்கு. தெரியல, அந்த எங்க மியூசிக் டைரக்டர் அதான் காப்பி அடிச்சான் கிங் ஆஃப் கோத்தாவை. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா? இல்ல, அப்படின்னா இல்ல. அது நான் ஆக்சுவலா நான் டைரக்டா வந்து ரெஃபரன்ஸ் மியூசிக் இல்லாம டைரக்டா ஒரு மியூசிக் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு அப்படி தெரியல, நான் கிங் ஆஃப் கோத்தாவை பார்க்கல. அதனால மேபி எனக்கு தெரியல. பார்த்தவங்களுக்கு ஒருவேளை அங்க இருந்து பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி. அடுத்து, Kadir is totally underrated in the industry. He is a well talented artist. நல்லா தான் இருக்கு அப்படி இருந்தாலும். இந்த underrated அப்படின்ற வேர்டே வந்து மக்கள் உங்க மேல வச்சிருக்க அந்த ஒரு லவ் தான் காமிக்குது அப்படின்னு தோணுது. சோ நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாக்குறப்ப? இல்லை, நம்ம பண்ற படம் வந்து ஒர்க் ஆகிறப்போ இதுவாக இருக்கும். அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு டூ மோர் ஃபிலிம்ஸ். ஆனால் நான் கொஞ்சம் ஸ்லோ. ஜென்ரலாகவே ஒரு டெசிஷனோட டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோ. நான் நிறைய யோசிப்பேன், இதில் ஏதாவது புதுசாக இருக்கா, ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக அதுன்னு இருக்கா அப்படிங்கிறது மேபி ஒரு ரீசனாக இருக்கு. பட் யா, அந்த லவ் தான். பட் டெஃபினெட்லி அண்டர்ரேட்டட் தான். பட் இந்த லிங்கம் சீரிஸ் முடிஞ்சோம்னா அந்த பிரேக் ஆயிரும். அண்டர் கிட்ட ரேட் ஓவர் ரேட்டட் ஆயிருவாரு. ஓகே, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. ஆக்சுவலாக லிங்கம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நான் ஆக்சுவலாக வேற ஒரு ப்ராஜெக்டை விட்டுட்டு தான் நான் லிங்கம் பண்ணதுக்கு உண்டாது சூஸ் பண்ணிச்சேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே டைமில் இருந்ததுன்னு வந்தப்போ லிங்கம் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து ஒரு சாஃப்டா பாவமான, ஆக்சுவலாக நான் அவ்வளோ பாவமான அடி வாங்கி அப்படிங்கிற ஆளாக தான் எல்லாரும் பார்த்து இதுவாக இருக்கு. ஸோ என்னோட பெர்ஃபார்மன்ஸோ என்னோட இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லிங்கம் வந்து ஒரு ஸ்கோப்பாக இருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின் ஸ்பேஸ். அது ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப ப்ரெஷர்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னன்னா, இது வந்து ஒரு பயோபிக் ஆஃப் அ கேங்ஸ்டர். ஆனால் அந்த கேங்ஸ்டரை எல்லாத்துக்குமே பிடிக்கணும். நீங்கள் ஒரு மர்டர் பண்ணுறப்போ, கொலை பண்ணுறப்போ, இது அப்போ எல்லாப்பவும் அதை பிடிக்கவும் செய்யணும். அண்ட் அதே டைமில் அந்த மாஸ் எலிமெண்ட்டும் ஒர்க் ஆகணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. அண்ட் ஹீஸ் அ ரியல் லைஃப் கேரக்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவரோட எதிர்த்த வீட்டிலலாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அதை பற்றி சொல்கிறது. ஸோ அந்த ப்ரெஷர் ரொம்ப இனிஷியலாக இருந்தது. ஓகே, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல் தான் இது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு லிங்கம். ஓகே, சூப்பர். அடுத்த கமெண்ட். ஆர்யா பிரதர்ஸ் சத்யா ஆக்டிங் இன் திஸ் மூவி. ஓ மை காட், ஹி இஸ் அ குட் ஆக்டர் இன் அமரகாவியம். வெல்கம் பேக். ஒரு கம்பேக் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. இதை பார்க்குறோன்னு உங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? தேங்க்யூ தான். இப்படிலாம் நம்மள ஞாபகம் வச்சிருக்காங்க இவ்வளவு வருஷம் கழிச்சது சந்தோஷமா தான் இருக்கு. இன்னுமே அந்த ஒரு மக்கள் கிட்ட இருந்து அந்த லைவா பாக்குறப்ப அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அந்த படத்தை ஞாபகம் வச்சு சொல்றது. அதான் சொல்றேன், உண்மையிலேயே இது இவ்வளவு வருஷம் கழிச்சு அதை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நீங்களே கமெண்ட் போட்டு கேள்வி பாருங்க, நான் ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட. அப்படினா ஓகே, தேங்க்ஸ் a lot. பூர்ணிமா ஆர்மி அசெம்பிள்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். பாத்தீங்களா, ஏதாவது கமெண்ட்ஸ் படிச்சீங்களா அந்த மாதிரி? வேற வேலை இல்ல. சோ இதெல்லாம் பார்த்து தான் உட்காந்துருக்கேன். அதை பார்த்து பூர்ணிமா ஆர்மி இறக்கிட்டா போல. இறக்கிட்டாங்க. பூர்ணிமா ஃபயர் விட்டுட்டே இருக்கானுங்க. யாரா நீங்க? நல்லா இருந்துச்சுமா, ஹாப்பியா இருந்துச்சுமா. நான் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட கேஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறப்போ வேற யாரை பத்தியும் கேட்டு மெசேஜ் வராது. பூர்ணிமா எப்ப ரிலீஸ் பண்றீங்க, பூர்ணிமா பார்க்கணும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? நேரா அவங்ககிட்டயே கேக்குறேன். ஏன்டா வந்து கேக்குறீங்க? அது நானா என் ஃபேக் ஐடி. எவ்வளவு ஃபேக் ஐடில இருந்து வந்தது அப்படி? அது நிறைய. ஒரு 100 கட்டத்துக்கு மேல பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளவு பேருக்கு பதில் சொல்றது? 100 ஃபேக் ஐடியும் பிளாக் பண்ணிருக்கீங்க உங்களோடது. 100 பேர் இல்ல, ஒரு 30-40 பேர் இருக்கும். 30-40 பேர். அவ்வளவு ஃபேன்ஸோட 100 பேரும் லிங்கம் பார்க்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. பூர்ணிமா பார்க்கிறதுக்கு இல்ல. ஓகே, ஐ திங்க் ஓம் காளி, ஜெய் காளி, விமலனா சீரிஸ் மாதிரி இருக்கு.
அதுல வர சில கேரக்டர்ஸ் சேம் லுக்ல இருக்காங்க. ஒருவேளை கிராஸ் ஓவரா இருக்குமோ? இல்ல ஒரு நிமிஷம், ஆக்சுவலா இல்ல அது நான் பார்த்தேன். அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஓம்காலி ஜெய்காலின்றது ஒரு ஃபிக்ஷன் சீரிஸ். இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, கம்ப்ளீட்டா வேற கதை. என்னன்னா நாகர்கோவில்ல நடக்கிற கதைனால அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் வேற, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லை. ஒரு துளி கூட பீரியடாவே வேற வேற பீரியட். ஓகே, ஃபைனலி இப்போ வந்து லிங்கம் பாக்குறவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம்? பார்த்து முடிச்சதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் தான் கடைசியா பார்த்திருக்கேன், நான் தான் சொல்லணும். எப்படி இருக்கும்? வெளியே வந்தோன்னே ஒரு கன்ஃபியூஸ்டா வருவாங்களா இல்ல ஒரு பாரமா வருவாங்களா? டிராமா எல்லாமே இதுல ஃபேமிலி, the female characters எல்லாருக்குமே ரொம்ப ப்ராமினன்ஸ் இருக்கு. there are lot of decision making and the women in the series take. So அந்த மாதிரி விஷயங்கள்ல இது will be definitely stand out from other gangster drama. இது வரைக்கும் நம்ம கேங்ஸ்டர் சினிமான்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம்ல, ஒரு கேங் வார்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல. குடும்பத்துக்குள்ளார அந்த கேங்ஸ்டர் குடும்பத்துக்குள்ளார வந்துருச்சுன்னா அது வந்து இதில் புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சீரியஸ் பார்த்து முடிக்கிறப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ளார இவ்வளோ ஒரு நம்ம பழைய இங்கிலீஷ் படங்களா அப்படிலாம் பார்த்துருப்போம். பட் அது இங்கே வந்து இங்கேயும் அப்படி இருக்குங்கிறது வந்து பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு டைரக்டர் கேளுங்க. ஆக்சுவலாக ரெகுலராக ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமில் வந்து ஒருத்தன் எப்படி கேங்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு லைஃப் என்ன அப்படின்றதா இருக்கும். பட் இந்த கதையில் நாங்கள் வந்து பர்பஸாகவே அதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனுஷனோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த கான்ஃப்ளிக்ஸ் ஒருத்தனை எப்படி வந்து பிரச்சனைக்குரிய ஒரு மனிதனாக மாற்றுது. ஸோ ஒருவேளை அவன் அப்படி மாறுறதுனால அவனோட ஃபேமிலி, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப், அவனோட லவ், இப்படின்னு அவனை சுற்றி இருக்கிற உலகம் ஒன்று மாறுது இல்லையா. நாங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆக்சுவலாக அதுதான் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ரோம்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வார் சீக்வன்ஸ் இருக்கும், ஆனால் வாரை காட்டவே மாட்டாங்க. அந்த வாரை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி அந்த வாரியர்ஸோட ஃபேமிலி, அவங்களோட அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்ற பிரச்சனையை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல என்னன்னா பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதை தாண்டி என்னன்னா எமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து. ஓகே, ஃபேமிலி எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய டைமுக்கு. அதாவது ரொம்ப ஹாப்பியா ஒரு ஹாப்பனிங்கான ஒரு டீமா இருந்தீங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.